ஓகே சார். சீமான் அவர்கள் முதற்கொண்டு அவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாரு. தங்கள் மீது தங்களுடைய வாக்கு வங்கி சிதறுகிறது என்ற அச்சத்தில் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். 8% கடந்த முறை வாக்கு வாங்கி சாதனை படைத்தார் சீமான். இந்த முறை அது கீழே போகுது, மேலே போறது இல்ல. பேச பேச அவர் தான் சார் இன்னும் கொஞ்சம் அடிவாங்க. புரிஞ்சுக்கலாம். நீங்க விஜய் சீமானை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ரெஸ்பான்ஸே பண்ணல கூட இல்ல. சீமானை பத்தின பேச்சு அவர் எடுக்கல, சீமான் கட்சியை பத்தி பேசல, சீமான் என்ற பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. ஆனா சீமான் ஏன் விஜய் இப்படி ஹிட்டிங் பிலோ த பெல்ட் மிக மோசமாக விமர்சிக்கிறார்? நீங்க ஒருத்தரை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, ஆனா உங்க எதிராளி உங்க பெயரை கூட உச்சரிக்க மறுக்கிறாருன்னா உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய தண்டனை, அவமானம் இல்லையா உங்களுக்கு? லாஸ்ட் 5 நாள்ல 3 ஈவென்ட்ல விஜய் பத்தி மட்டும் தான் சார். எந்த அளவுக்கு சீமான் நடுங்கி கொண்டிருக்கிறார் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது சீமானுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்கு வங்கிக்கு வந்திருக்க பாதிப்புங்க. யார் அதிகமா விஜய் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விஜயால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லைன்னா விஜய கடந்து போலாமே. இது விசிலடிச்சான் கூட்டம் ஓட்டு தானே, நயன்தாராக்கு அஜித்துக்கு வரக்கூடிய கூட்டம் தானே. அப்ப எதுக்கு அது நீங்க சொல்றீங்க? கடந்து போலாமே, கடந்து போக வேண்டியதானே. எதுக்கு நீங்க உங்க தகுதிக்கு நீங்க எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க? அவங்களுக்கு ஒரு ஆப்பு வருது அதனால. உண்மையிலேயே இது விஜய்க்கு நயன்தாராக்கும் அஜித்துக்கும் வர கூட்டம் இதை விட அதிகமா வரும்னா நல்லது. இதை நீங்க கடந்து போலாமே. எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க? விஜய்ன்ற வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இதுவும் கடந்து போகும், நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போலாம்ல. ஒப்பீட்டு அளவில் இப்போ கம்பேரிசன் ஏன் வருது உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன தடவை வாங்கின 8% ஓட்டு உங்களுக்கு இல்லை. நீங்கள் அந்த கவலையில் பேசுகிறீர்கள்.